ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய போதகர் ஒருவர் இருக்கணும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய விதத்துல நடத்தக்கூடிய ஒருவர் இருக்கணும். நடத்தக்கூடிய அவர் சகல சத்தியத்தையும் தெரிந்தவரா இருக்கணும், பரிசுத்தரா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நடத்தக்கூடிய அந்த நபருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் காணப்படக்கூடாது. நடத்தக்கூடிய அந்த நபர் மூலியமாக நாம் பிறக்க வேண்டியதா இருக்கிறது, அவர் மூலியமாக வளர வேண்டியதாக இருக்கிறது, அவர் மூலியமாக பரலோகத்திற்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு சபை நடத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் கூட, இல்ல மூலையில உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு விசுவாசியா இருந்தாலும் கூட, ரெண்டு பேருக்குமே தேவைப்படுகிற ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம யாரால எந்த ஒரு காரியத்தையுமே செய்யவே முடியாது. If you are coming to the church and if you don't receive the Holy Spirit, time and the worth that you spend in the church, it doesn't make sense at all. நீங்க சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா, without Holy Spirit your entire Christian life doesn't make sense.